பிள்ளைகள் பெற்றோர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் பெற்றோர்களின் சொத்தோ உடைமையோ அல்ல. அவர்களை சுதந்திரமாக வாழ விட வேண்டும். சுதந்திரமாக சிந்திக்க விட வேண்டும். பழக்கத்தில் இல்லாத கருவிகள் துருப்பிடித்துவிடும். உபயோகப்படுத்தாத அறிவும் மழுங்கி போய்விடும். ஒரு பறவை ஆரம்பத்தில் தன் குஞ்சுகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும். தன் குஞ்சுகள் தனியாக பறந்து இரை தேடிக் கொள்ளும் வரை சேவலுடன் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யாது. அந்த குஞ்சுகளை எதிரிகள் தாக்க விடாமல் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளும். ஆனால் அந்த குஞ்சுகள் தனியாக வாழத் தகுதியாகிவிட்டது என்று தெரிந்தவுடன் குஞ்சுகளை விரட்டத் தொடங்கிவிடும். ஏன் நம்முடைய அம்மா நம்மை விரட்டுகிறார்கள் என்று ஆரம்பத்தில் குஞ்சுகளுக்கு புரியாது. அம்மாவிடம் கெஞ்சும். ஆனாலும் தாய் விடமாட்டாள். விரட்டி மரத்திலிருந்து கீழே தள்ளி விடுவாள். அப்போது அந்த குஞ்சுகள் தங்கள் உயிரை காப்பாற்ற போராடும். முடிந்தவரை உடலை அங்குமிங்குமாக அசைக்கும். அப்பொழுதுதான் தனக்கு சிறகு என்று ஒன்று இருப்பதையும் அதன் மூலம் பறக்க முடியும் என்பதையும் குஞ்சுகள் முதலாக உணர ஆரம்பிக்கும். குஞ்சுகளை கூட்டிலிருந்து கீழே தள்ளிவிட்ட தாய் பறவையும் ஒதுங்கி விடாது. குஞ்சுக்கு அருகிலேயே பறந்து கவனித்து கொண்டிருக்கும். இப்பொழுது அந்த குஞ்சுகள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே வாழக்கூடிய அளவுக்கு வளர்ந்துவிட்ட சுதந்திர பறவைகள். பெற்றோர்கள் பிள்ளைகளை தன் கைக்குள்ளையே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாம் சிறு செடிகளை நட்டு வைக்கிறோம். ஆடு மாடுகளிலிருந்து காப்பாற்ற செடிகளை சுற்றி வேலி போடுகிறோம். ஆனால் செடி மரமான பின்பும் வேலிக்குள்ளேயே மரத்தை வைத்திருப்போமா? மரம் பெரிதாகிவிட்டது, இனி வேலி தேவையில்லை என்றும். புதிதாக திருமணமானவர்களின் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு 90% காரணம் ஒன்று கணவரின் பெற்றோர் அல்லது மனைவியின் பெற்றோர். இவர்களது அதிகபட்ச தேவையற்ற தலையீடுகள்தான் காரணம் என்று அனுபவபூர்வமான ஆய்வுகள் அறிவிக்கின்றன. அதற்காக பிள்ளைகளை கண்டு கொள்ளக்கூடாது என்பதில்லை. கவனிக்க வேண்டும். தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். தவறுகள் இருப்பின் அவர்கள் புரியும்படி சுட்டி காட்ட வேண்டும். அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் அளவு கடந்து ஊடுருவக்கூடாது. பிள்ளைகள் தங்கள் ஆயுளின் கடைசி காலம் வரை தங்கள் மண்ணிலேயே தங்களுக்குள்ளேயே தங்களுடன் தங்கள் பாதுகாப்புக்காக வைத்திருக்கும் பல பெற்றோர்கள் அவர்கள் அளவில் தங்கள் ஆயுட்காலத்தை வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் பிள்ளைகள் தோற்றுதான் போயிருக்கிறார்கள். நெருப்பு சுடும் என்று குழந்தைக்கு காலமெல்லாம் எச்சரித்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை லேசாக சுடட்டும் என்று விட்டு விடுங்கள். அந்த குழந்தை காலமெல்லாம் நெருப்பின் அருகில் போகாது. இதுவே அனுபவ கல்வி என்கிறார் கல்வியாளர் மெக்காலே. கூண்டுக்குள் இருக்கும் பறவைக்கு பறக்க தெரியாது. பூங்காவில் இருக்கும் விலங்குகளுக்கு வேட்டையாட தெரியாது. அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மனிதர்களுக்கு உலகம் தெரியாது. மீனை கடலில் போடுங்கள், அவை நீந்தட்டும். பறவைகளை பறக்க விடுங்கள், அவை பறக்கட்டும். வாழும் காலத்தில் அவர்கள் வாழட்டும். அழும்போது அழட்டும், அழவிடுங்கள். சிரிக்கும்போது சிரிக்கட்டும், சிரிக்க விடுங்கள். சண்டை போடும்போது போடட்டும், விட்டுவிடுங்கள். பிறகு அவர்களே சமாதானமாகி விடுவார்கள். பிள்ளைகள் நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள் என்று நம்புங்கள். அவர்கள் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டதை விட இந்த சமூகத்திலிருந்து அனுபவங்களிலிருந்து இயற்கையாக அதிகம் கற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்களே, பொறுப்புகளை துறந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் கூட சுதந்திரமான பறவைகள். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து. திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்.